பிரயாணம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனியேல் தலைவனாயிருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான். அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது. அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவருடைய சேனைக்கு சேதையூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான். சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஷூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் தலைவனாயிருந்தான். காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான். கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு எப்ராயிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான். மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாயிருந்தான். பென்யமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான். அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவருடைய சேனைக்கு அம்மிஷதாயின் குமாரன் அகியேசர் தலைவனாயிருந்தான். ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓகிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாயிருந்தான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்தில் இருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டு போகிற சம்பவம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த வனாந்திர பகுதியில் சுமார் 1 வருஷ காலமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணங்களை சொல்லி இருக்கிறார். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு 14 மாதங்களும் 5 நாட்களும் ஆயிற்று. யாத்திராகமம் 18வது அதிகாரத்தில் எத்திரோவை பற்றி கூறப்பட்டிருக்கும் செய்திகள் எண்ணாகமம் 10, 10, 11 ஆகிய வசனங்களுக்கு இடையில் வர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்தில் இருந்து புறப்பட்ட பின்பே வழக்குகளை விசாரிப்பதற்கு மூப்பர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி அவர்கள் சீனாய் வனாந்திரத்தை விட்டு பிரயாணப்படுவதற்கு முன்பாக யாத்திராகமம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்படுகிறார்கள். பாரான் வனாந்திரம் மிகப்பெரிய வனாந்திரமாகும். வடக்கில் பாலஸ்தீன தேசமும் கிழக்கில் அரபா பள்ளத்தாக்கும் தெற்கில் சீனாய் மலைகளும் மேற்கில் மத்தியதரை கடலும் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. இந்த வசனத்தை பார்க்கும்போது பாரான் வனாந்திரம் சீனாய்க்கு அருகில் உள்ளது போன்று தோன்றுகிறது. ஆனால் எண்ணாகமம் 10:33, எண்ணாகமம் 11:3, 34, 35 ஆகிய வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரர் 4 நாள் பிரயாணம் செய்து ஆசரோத்திற்கு சென்று அதன் பின்பு
பாரான் வனாந்திரத்திற்கு சென்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் முதல் பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த அதிகாரத்திலும் இதற்கு முந்தைய அதிகாரங்களிலும் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்ட சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களில் கர்த்தரே அவர்களை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கட்டளை அவர்களை ஆளுகை செய்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலே 1 வருஷ காலமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வனாந்திரத்தில் பாதை தெரியவில்லை. தங்கள் சொந்த முயற்சியினால் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அவர்களால் எங்கும் போக முடியவில்லை. அவர்கள் முயற்சி செய்தும் ஒன்றும் அனுகூலமாக நடைபெறாததினால் கர்த்தருடைய கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதில் இருந்து உயர எழும்பின மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று. அவர்கள் 3 நாட்களாக பிரயாணம் பண்ணுகிறார்கள். 3 நாள் பிரயாணத்திற்கு பின்பு அவர்கள் பாரான் வனாந்திரத்திலே தங்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்தில் இருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரயாண வரிசைகளை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்படுகிறது. அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாய் இருக்கிறான். இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனையேல் தலைவனாய் இருக்கிறான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாய் இருக்கிறான். யூதா கோத்திரத்தாருக்கு பின்பு லேவி கோத்திரத்தாரின் 2 வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பானான் வனாந்திரத்திற்கு வந்தபோது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்படுகிறது. யூதா, இசக்கார், செபுலோன் ஆகியோர் முன்னால் செல்கிறார்கள். அவர்களுக்கு பின்பு கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் வாசஸ்தலத்தை சுமந்து செல்கிறார்கள். கோகாத்தியர் பரிசுத்த பணிமுட்டுகளோடு வருவார்கள். இவர்கள் வருவதற்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு ரூபன், சிமியோன், காத் ஆகிய சேனைகளுக்கு பின்னால் வருவார்கள். யூதா கோத்திரத்தாருக்கு பின்பு ரூபன் சந்ததியார் புறப்பட்டு வருகிறார்கள். ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்படுகிறது. அவனுடைய சேனைக்கு சேதே யூரின் குமாரன் எலிசூர் தலைவனாய் இருக்கிறான். சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஷூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் தலைவனாய் இருக்கிறான். காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாய் இருக்கிறான். ரூபன் கோத்திரத்தாருக்கு பின்பு கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்படுகிறார்கள். இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை தாமரம் பண்ணுவார்கள். 12 கோத்திரங்களுக்கு நடுவில் கோகாத் புத்திரர் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணிய வரிசை கிரமம் யூதா, இசக்கார், செபுலோன், கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும், ரூபன், சிமியோன், காத். இவர்களுக்கு பின்பு எப்ராயிம், மனாசே, பென்யமீன், தான், ஆசேர், நப்தலி ஆகிய கோத்திரத்தார். உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பு எப்ராயிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்படுகிறது. அவனுடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாய் இருக்கிறான். மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாய் இருக்கிறான். பென்யமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபீதான் தலைவனாய் இருக்கிறான். அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்படுகிறது. அவனுடைய சேனைக்கு அமிஷதாயின் குமாரன் அகியேசேர் தலைவனாய் இருக்கிறான். ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓஹிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாய் இருக்கிறான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாய் இருக்கிறான். சகல பாளையங்களுக்கும் பின்னாக
அசுத்தமானவர்களும் தீட்டுப்பட்டிருக்கிறவர்களும் இஸ்ரவேலரோடு கலந்து கொண்ட புறஜாதியாரும் பலவீனமாய் இருக்கிறவர்களும் புறப்பட்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டு போனதை பற்றி சொல்லும்போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணிய வரிசை கிரமமும் சந்ததியாரின் தலைவர்களும் பற்றிய விவரம் வருமாறு: யூதா சந்ததியாருடைய சேனைக்கு நகசோன் தலைவனாய் இருந்தான். இசக்கார் சந்ததியாருடைய சேனைக்கு நெதனையேல் தலைவனாய் இருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய சேனைக்கு எலியாப் தலைவனாய் இருந்தான். வாசஸ்தலத்திற்குள் கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும். ரூபன் சந்ததியாருடைய சேனைக்கு எலிசூர் தலைவனாய் இருந்தான். சிமியோன் சந்ததியாருடைய சேனைக்கு செலூமியேல் தலைவனாய் இருந்தான். காத் சந்ததியாருடைய சேனைக்கு எலியாசாப் தலைவனாய் இருந்தான். கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். எப்ராயிம் சந்ததியாருடைய சேனைக்கு எலிஷாமா தலைவனாய் இருந்தான். மனாசே சந்ததியாருடைய சேனைக்கு கமாலியேல் தலைவனாய் இருந்தான். பென்யமின் சந்ததியாருடைய சேனைக்கு அபிதான் தலைவனாய் இருந்தான். தான் சந்ததியாருடைய சேனைக்கு அகியேசேர் தலைவனாய் இருந்தான். ஆசேர் சந்ததியாருடைய சேனைக்கு பாகியேல் தலைவனாய் இருந்தான். நப்தலி சந்ததியாருடைய சேனைக்கு அகீரா தலைவனாய் இருந்தான்.